ஹலோ யூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, இந்த உலகத்திலே ரொம்பவே ஹெவியான பவர்ஃபுல்லான ஃப்ளைட்ஸை பற்றி தான். ஸோ நம்ம வானமே அதிர்ந்து போகிற அளவுக்கு ரொம்பவே மிகப்பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாப் 10 லிஸ்ட்குள்ளே போகலாம். ஸோ லிஸ்ட்டோட 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸோட பீஸ்டான C5 கேலக்ஸின்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட் இருக்குது. ஸோ இது ஒரு நார்மலான ஏர்க்ராஃப்ட் இல்லை, பியூரான மிலிட்டரி மான்ஸ்டர்னு சொல்லலாம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 247 ஃபீட் அண்ட் விங் ஸ்பேனோட லென்த் பார்த்தீங்கன்னா 222 ஃபீட் அண்ட் லோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 135 டன்ஸ். இந்த ஒரே ஒரு ஃப்ளைட்டில் டேங்க்ஸ், ட்ரக்ஸ், ஹெலிகாப்டர்ஸை கூட கேரி பண்ணுற அளவுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ உள்ள ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரியே இருக்கும். அண்ட் 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறது போயிங் 7478 பேசஞ்சர் ஜாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைட். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃப்ளைட்னு சொல்லலாம். இது இந்த உலகத்தோடைய லாங்கஸ்ட் பேசஞ்சர் ஏர்ப்ளைன்னு சொல்லப்படுது. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 750 ஃபீட்டில் இருக்குது அண்ட் பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 467 பேர் வரைக்குமே கேரி பண்ணக்கூடியதாக இருக்குது. அண்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 14,000 கிலோமீட்டருக்கு மேலேயும் இருக்கும். அண்ட் இதுதான் ஒரிஜினல் குயின் ஆஃப் த ஸ்கைஸ்ன்னு சொல்லப்படுது. டபுள் டெக், லக்ஸரியான இன்டீரியர் இதெல்லாம் கொண்ட ஒரு சூப்பர் ஜாயிண்டான ஃப்ளைட்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி கூட லாங்கஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் இது தான் பறக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்பஸோட A340-600 லாங்கஸ்ட் கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட் தான் வருது. ஸோ இந்த A340-600 சொல்லக்கூடிய ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே ஓடிக்கிட்டு இருக்கிற லாங்கஸ்ட் பேசஞ்சர் பிளேன்னு சொல்லலாம். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 247 ஃபீட் அண்ட் இதுக்கு மொத்தமாக 4 என்ஜின்கள் இருக்குது அண்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 475 பேசஞ்சர்ஸை கேரி பண்ணக்கூடியதாக இந்த ஃப்ளைட் இருக்குது. ஸோ இந்த பிளேனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எக்ஸ்ட்ரீம்லி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளைட்டாக இருக்குது. ரிஃப்யூல் பண்ணாமலே 14 ஹவர்ஸுக்கு மேலேயுமே இதால் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டனோ AN-22ன்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட், த ஃபர்ஸ்ட் ஜாயண்ட். AN-22 பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் காலத்தில் உருவாக்கப்பட்ட உலகத்திலே முதலாவது மெகா ஹெவி ஏர்க்ராஃப்ட்னு சொல்லப்படுது. ஸோ இதோட ப்ரொப்பல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஜாயண்ட் டர்போப்ராப் இருக்குது அண்ட் லோட் பார்த்தீங்கன்னா 80 டன்ஸ் அண்ட் விங் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 211 ஃபீட். ஸோ இதுதான் அந்த காலத்தில் உலகத்திலே மிகப்பெரிய ஏர்க்ராஃப்டாக இருந்திருக்கு. இப்போ கூட ஆஃப்ரிக்கா ரிலீஃப் மிஷன்ஸில் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போயிங் ட்ரீம் லிஃப்டர் கார்கோ மான்ஸ்டர்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட். இதோட பேரை கேட்கிறப்பே தெரியும், ட்ரீம் லிஃப்டர். இது இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய கார்கோ ஏர்க்ராஃப்டில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. ஸோ இதோட கார்கோ வால்யூம் பார்த்தீங்கன்னா 1840 கியூபிக் மீட்டர்ஸ் அண்ட் பேசிக்கலி ஒரு பெரிய பலூன் மாதிரி இதோட பாடி இருக்கும். ஸோ இந்த ட்ரீம் லிஃப்டரை மெயின்லி போயிங் 787 பார்ட்ஸை ஷிப் பண்ண தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகுறப்போ ஒரு முழு ரொலியே உள்ளே போகிற அளவுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் பெலுங்கா XL. இது க்யூட்டாக இருக்கக்கூடிய அதே சமயம் மிக பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்னு சொல்லலாம். க்யூட் ஷேப் ஆனாலுமே பீஸ்ட் சைஸ். ஸோ பெலுங்கா XL லிட்டர்லி வேல் மாதிரியே இருக்கும். கார்கோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நார்மலான ஏர்பிளைன்ஸை விட 2 மடங்கு பெருசாக இருக்கும். அண்ட் இதோட விங் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 197 ஃபீட் இருக்கும். ஸோ இது ஏர்பஸ் ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்மைல் ஃபேஸ் மாதிரி இதோட லுக் இருக்கும், ஆனால் கெப்பாசிட்டி பியூரான மான்ஸ்டர்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போயிங் 777Xன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைட். இது ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ட்வின் என்ஜின் பிளேன்னு சொல்லலாம். ஸோ இந்த 77X பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரோட டாப் கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லப்படுது. இதோட விங்ஸை ஃபோல்ட் பண்ணவும் முடியும். இதோட விங் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 235 ஃபீட் நீளமானது அண்ட் சீட்டிங் பார்த்தீங்கன்னா 425 கிட்ட போகுது. அண்ட் என்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஜெட் என்ஜினான GE9Xன்னு சொல்லக்கூடிய என்ஜின் இந்த பிளேன்ல இருக்குது. ஸோ இந்த பிளேனோட விங்ஸ் ஏர்போர்ட்டோட கேட்டுக்கு ஃபிட் ஆகாது. ஸோ அதனாலே அதை ஃபோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ஒரு டெக்னாலஜியை வேறு லெவலில் வெளிக்காட்டுற ஒரு ஏர்க்ராஃப்ட்னு சொல்லலாம். அடுத்தது ஆண்டனோ AN-124ன்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட். இது ஒரு மிலிட்டரி கார்கோ கிங்னு சொல்லலாம். ஸோ இந்த AN-124ன்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா எதையுமே கேரி பண்ணக்கூடிய அளவுக்கு கேப்பபிளான ரொம்பவே ஹெவியான ஒரு மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஜாயண்ட்னு சொல்லலாம். ஸோ இதோட லோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 150 டன்ஸ் அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 225 ஃபீட். ரன்வேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சைஸ்னு சொல்லலாம். ஸோ கோடிக்கணக்கு மெஷின்ஸ், என்ஜின்ஸ், சேட்டலைட்ஸ் இது எல்லாத்தையுமே இதில் ஏற்றி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா போயிங் ஸ்ட்ராட்டலான்ச்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளைட்.
த ட்வின் பாடி பீஸ்ட்னு சொல்லலாம். இதுதான் இந்த உலகத்திலே 2வது மிகப்பெரிய விங் ஸ்பேன் இருக்கக்கூடிய ஒரு பிளான்னு சொல்லலாம். அதுதான் ஸ்ட்ரெட்டா லான்ச். ஸோ இதோட விங் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 385 ஃபீட், ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் சைஸ் இருக்கும். அண்ட் இதுகிட்ட 2 பாடிஸ் இருக்குது, ப்ளஸ் 6 இன்ஜின்ஸ் இருக்குது. இதோட பர்பஸ் என்னன்னா ஸ்கைலேருந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட வேலை என்னன்னா ராக்கெட்டை கிரவுண்டில் லான்ச் பண்ணாமல் வானத்தில் கொண்டு போய் அங்கே ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதோட ஃபியூச்சர் ஸ்பேஸ் டெக்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி நம்பர் 1ல இருக்கிறது இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய ஹெவியஸ்டான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏர்பிளேனான AN225 மிரியான்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 275 ஃபீட் இருக்கும். அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 640 டன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6 மிகப்பெரிய என்ஜின்ஸ் இருக்குது. ஸோ இதோட கேரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 250 டன்ஸ். ஸோ ஒரு ஏர்பிளைன் ஒரு ஃபுல் ட்ரெயின் என்ஜினை கேரி பண்ணுதுன்னா இமேஜின் பண்ணுங்க, அதுதான் இந்த AN225. ஸோ 1990 இன்னைக்கு வர கட்டியுமே இதை அடிச்சுக்க வேறு ஏர்க்ராஃப்ட் எதுவுமே இல்லை. ஸோ 2022 நடந்த யுத்தத்தில் இது டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டாலுமே இது இன்னைக்கு வர கட்டியுமே மனித தொழில்நுட்பம் எவ்வளோ உயரம் போகலாம்ன்றத பிரதிபலிக்கிற ஒரு ட்ரீம் ஏர்க்ராஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் காய்ஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் 10 ஏர்பிளைன் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இப்படி உலகத்தை பற்றின டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் மெகா மிஷின்ஸ் பற்றின வீடியோஸ் வேணுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.